யாருமே துணை இல்லாத நமக்கு கடவுள் மட்டும்தான் துணை. எப்போ கடவுள் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு நம்ம புலம்பிகிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த புலம்பல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போயிட்டு எந்த குறையும் சொல்லாமல், யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசாமல், இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை மட்டும் எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் அதுக்கான வழியும் நமக்கு காட்ட ஆரம்பிப்பார். யார் என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், நம்ம பற்றி பேசட்டும், நம்மளுக்கு ஏதாவது பண்ணட்டும், எதுவானாலும் பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் யாரை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது. உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சரி, யார் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி, அவங்கள பற்றி முன்னாடி பின்னாடி குறையோ நிறையோ எதுவுமே பேசாமல் நமக்கான வேலையை நம்ம நோக்கி போயிட்டே இருந்தோன்னா போதும். சின்னதாக ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அந்த பாசிட்டிவான வைப்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. அதனால் உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. உங்களை முழுமையாக நம்புங்க. நல்லது மட்டுமே